ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2 நிமிஷத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை தணிப்பதற்கு ஒரு எளிய வழியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இருந்தா போதும். எப்பொழுதுமே உடல் சூடு தணிவதற்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடல் ஹீட் ஆயிடுச்சு, பாடியில ரொம்ப ஹீட் இருக்கு அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பாட்டிமார்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த நல்லெண்ணெய் தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூடானது தணியும். அதே போல அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு. ஒரு 3 பல் பூண்டை எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து மிளகு, ஒரு 5 மிளகு இருந்தா போதும். கரெக்டா 5 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. இதை யார் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே கோடை காலத்துலதான் நம்மளுடைய உடலானது ரொம்ப சூடா இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாவே பாடி வந்து ஹீட்டாவே இருக்கும். அவங்க வாரத்துல 2 தடவை கண்டிப்பா இந்த வழிமுறையை பின்பற்றி வந்தா அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சூடானது உடனே தணியும். மற்றவர்கள் கோடை காலத்துல அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்க பாடி, அதனால வயிறு வலி வருது, ஒரு சிலருக்கு நீர்க்கடுப்பு அல்லது வயிற்று வலி, இது போன்ற உபாதைகள்லாம் இருக்கும். இது வந்து இந்த கோடை காலத்துல வரக்கூடிய சூட்டுனால வரக்கூடியது. அவர்கள் வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ இதை பின்பற்றி வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய சூடு அனைத்துமே தணியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அதுல இந்த எண்ணெயை நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அடுப்புல வச்சு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காய்ந்த பிறகு இந்த பூண்டையும் மிளகையும் போட்டு ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ இந்த பூண்டும் மிளகும் நல்லா அந்த எண்ணெயில பொரியணும். அதுக்கப்புறமா என்ன செஞ்சிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடானது தணிந்த பிறகு நம்ம இந்த எண்ணெய கால்ல இருக்கக்கூடிய கட்டை விரல்ல நம்ம வந்துட்டு தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு உடனே கழுவிடணும். 2 நிமிஷத்துக்கு மேல வைக்க கூடாது. ஏன்னா அது ரொம்ப நம்மளுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி விடும். அதனால 2 நிமிஷம் மட்டும் நம்ம கால் கட்டை விரல்கள்ல இந்த எண்ணெயை தடவிட்டு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு கழுவிடலாம் காலை. இப்படி செய்து வந்தால் கண்டிப்பாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூடானது 2 நிமிடத்துல தணியும். இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எண்ணெயை இப்படி நம்ம சூடுபடுத்தலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் மிளகையும் அதுல நம்ம போடணும். இந்த பூண்டை இதுல நான் போடுறேன். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த மிளகையும் அதுல போட்டுடலாம். இந்த மிளகும் பூண்டும் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா இந்த மிளகும் பூண்டும் நல்லா பொரிஞ்சிருக்கு. இது இப்ப ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட்டை விரல்ல தேய்க்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சமா எடுத்து காலோட கட்டை விரல் நகங்கள்ல படுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நகத்துல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல வலது கால்லையும் வச்சுக்கோங்க, இடது கால்லையும் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு துணியில தொடச்சு எடுத்துடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு தொடச்சிட்டு நம்ம காலை கழுவிடலாம். இப்படி வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை செஞ்சு வந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய சூடானது உடனே தணியும். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.